விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிஃப்துல்லா. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், முழு விவரங்கள் என்ன, இதில் விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன? வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் கருத்து மோதல் இருந்து வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு செயல் தலைவராக ராமதாஸ் அறிவித்தார். அந்த பதவியை அன்புமணி ஏற்காமல் தன் தலைவராக செயல்படுவேன் என அறிவித்து கடந்த 9ஆம் தேதி அன்புமணி பாமக பொதுக்குழுவை கூட்டி ஒரு வருடத்திற்கு தலைவராக செயல்படுவார் என அறிவித்தார். அதன் பிறகு 17ஆம் தேதி பட்டனூரில் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டி பாமகவின் நிறுவனர் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டார். அந்த பொதுக்குழு மேடையிலே அன்புமணி ராமதாஸ் மீது 16 குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவித்திருந்தது. இந்த நிலை கடந்த 19ஆம் தேதி கூடிய ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு கடந்த 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பினர். தற்போது வரை அன்புமணி ராமதாஸ் அந்த நோட்டீஸுக்கு எந்த பதிலும் அளிக்காததால் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் தொடங்கியது. அந்த கூட்டத்தில் கரெக்டா 9 பேர் கலந்து கொண்டனர். அந்த 9 பேரும் ராமதாஸிடம் அன்புமணி மீது குற்றம் சாட்டப்பட்ட நோட்டீஸை அனுப்பி சீலிட்டு ராமதாஸிடம் ஒப்படைத்தனர். அது குறித்து ராமதாஸ் இறுதி முடிவை எடுப்பார் என நேற்று அருள் பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பாமக மட்டுமில்லாமல் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது ராமதாஸ் அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்பு மற்றும் நடவடிக்கை எடுப்பது குறித்து விவாதிக்க செயல்படுவாங்க என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட செயலாளர்கள் வர தொடங்கியுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் பாமகவில் 108 மாவட்ட செயலாளர்களும் மற்றும் வன்னியர் சங்கத்தில் 111 மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுத்த நிலையில் அனைவரும் தற்போது வர தொடங்கியுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.